ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் 2K கப்பிள் மணிமது. இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தம்பி பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு தெரியும் 4 இயர்ஸாக வந்து குழந்த இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து குழந்த வேணும் அப்படின்னு வேண்டியிருந்தேன். அப்போவே வந்து இவன் கன்சீவ் ஆகிருந்தேன். சரி, இவன் பிறந்த 1 வருஷத்துக்குள்ளே வந்து நான் பால் கூட எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன். ஸோ இப்போ வந்து இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது அவனோட பர்த்டேக்கு. அதனால் இன்றைக்கி வந்து டியூஸ்டே, இன்றைக்கி போய் பால் கூட எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். காலையிலேயே எழுந்திரிச்சு செம்ம வேலை. தக்காளி சாப்பாடு, அப்புறம் வந்து இது வந்து சும்மா ஒரு தொட்டுக்கு ஒரு சட்னி மாதிரி செஞ்சேன். இங்கே சுண்டல் வெந்துட்டுருக்கு. வீடு ஃபுல்லாக தொடச்சி இவனை குளித்து ரெடி பண்ணி இப்போ அவர் குளிக்க போயிருக்காரு. மணி இப்போவே 10:15 ஆச்சு. சீக்கிரமாக சுண்டலை செஞ்சுட்டு பால் குடம் எல்லாம் கட்டிட்டு நம்ம வந்து 11 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும். ஸோ அவன் ரெடி ஆகிட்டான். வந்து எல்லாம் செஞ்சுட்டு கிளம்புனா மட்டும் போதும். சரி வாங்க பார்க்கலாம். எல்லாமே அரைஞ்சி வச்சாச்சு. ஸோ இப்போ வணக்கிட்டு சுண்டல் விசில் வந்துட்டுருக்கு. ரெடி பண்ணிடலாம். என்னென்ன செஞ்ச? சுண்டல் செஞ்சுருக்கேன். அவனை வச்சுட்டு அது மட்டும்தான் அம்மா செய்ய முடிஞ்சு. அவங்க அம்மாட்டே தான் எப்போ பார்த்தாலும் கையை தூக்கி தூக்கி காமிச்சிருவான் அவங்க அம்மாட்ட போகணுன்ட்டு. தேவ், தூங்கி எந்திரிச்சிட்டிங்களா? நான் இப்போதான் கடைக்கு போயிட்டு வந்தேன். சரி எந்திரிச்சிருப்பான்னு நினச்சேன். அதே மாதிரி எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்காம விளையாடலாமா நம்ம? நாங்கள் வீட்டிலேருந்தே கிளம்பிட்டோம். எங்களை வந்து 11:15 கோயிலே இருக்க சொன்னாங்க. ஆனால் வீட்டிலேருந்தே 11:15 தான் கிளம்பியிருக்கோம். கோயில் வந்து வீட்டிலேருந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான். ஸோ போகிற வழியில் அப்படியே நாங்கள் மாலை வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். கோயிலுக்கு முன்னாடி ஒரு கடை இருக்கும். அங்கே தான் எப்பவுமே வந்து நாங்கள் பூஜை சாமான்லாம் வாங்குவோம். தேங்காய், தேங்காய், பூ இதெல்லாமே வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு நின்றுட்டுருந்தோம். அம்மாவும் தம்பியும் அங்கே நின்றுட்டுருக்காங்க. கொஞ்சம் தான் கொடுத்தேன், ஒழுக்கி விட்டுருவான் அப்படின்ட்டு. இந்தா டாட்டா சொல்கிறேன், நீ போ சொல்லி. எங்க டாட்டா சொல்லிடு. எங்க நிஜமாவா? கடவுளே, ஆளை கண்டவனா அப்படியே மாறிட்டியா? எல்லாரும் போலாம். போறியா? பாட்டு பாடு, சாமி பாட்டு பாடிட்டே தான் இது வரணும்.
ஓகே, நல்லபடியா நேர்த்தி கடனை முடிச்சிட்டு நாங்க வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். சுண்டல் எப்படி இருந்துச்சு மாமா? சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் சக்கரை எல்லாருமே அங்க உள்ளவங்க எல்லாருமே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் பக்கத்துல சக்கரை பொங்கல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் ஜாலியா சாமியெல்லாம் கும்பிட்டு தம்பி கூட கொஞ்ச நேரம் கோயில்ல விளையாண்டுட்டு, அப்புறம் எங்க அம்மா வந்திருந்தாங்க, அப்புறம் மது அப்பா வந்திருந்தாங்க, அப்புறம் மதுவோட தம்பி வந்திருந்தாங்க. அவங்க அம்மா வந்து கொஞ்சம் ஒர்க்கு தம்பிக்காக கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்க காலையில வெளியில போயிட்டாங்க, அதனால வர முடியல. அப்புறம் எங்க ரிலேட்டிவ்ஸ்ல வந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நாளைக்கு விட்டு நாளானிக்கு வந்து தம்பிக்கு வந்து ஹாப்பி பர்த்டே, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே டு யூ. எல்லாரும் தம்பிக்கு அட்வான்ஸ் விஷ் பண்ணுங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பெருசா பண்ண முடியுமோ இதை விட பெருசா நாங்க பண்ணிருக்கலாம். ஆனா இப்பவே வந்து ஆயாவால வர முடியாது, எங்க பாட்டி இறந்திருக்காங்க. பாட்டி ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்க, அதனால உங்களுக்கு வந்து கால்ல வந்து சுகர் இருக்கனால புண்ணாயி அது வந்து ஆறாம இருக்கு. கிட்டத்தட்ட 2 மாசமா எல்லாரும் அந்த இதுல இருக்குல, நம்ம அவ்வளவு பெருசா பண்ணுமான்னு சொல்லி இப்ப வந்து அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு, வர முடியல. இதே கால் மட்டும் நல்லா இருந்திருந்தது, எப்படி தனியாவது ஏறி பஸ் ஏறி வந்திருப்பாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்திலே கடைசி பேரப்புள்ள எங்க பாட்டிக்கு நான் தான். ஸோ அதனால எங்க பாட்டி சொல்லிட்டே இருப்பாங்க, கடைசியா உன் பிள்ளைய பார்க்காம போயிடணும் பயந்துட்டே இருந்தேன்டா அப்படின்ட்டே இருப்பாங்க. ஓ அது இல்லாம அவனுக்கு ஃபர்ஸ்ட் பிறந்த நாள் வேறையா, என்னாலதான் வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எங்க பாட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மித்தவங்க எல்லாருமே வந்துருவாங்க, தம்பியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் யார் யார் வந்திருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இனிமே தம்பியோட பர்த்டே vlog தான் வரும்னு நினைக்கிறேன். தம்பியோட ட்ரெஸ். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த டியூரேஷன் எவ்வளவு வந்திருக்குன்னு தெரியல எங்களுக்கு. நான் கொஞ்சம் நான் தான் எடுத்துட்டு இருந்தேன், கொஞ்சம் தான் எடுத்துட்டு இருந்தேன், அதனால எனக்கு சரியா தெரியல. ஓகே, அடுத்த vlog வந்து தம்பிக்கு வந்து என்ன பர்த்டே செலிப்ரேஷன் தான் வரும். பர்த்டே செலிப்ரேஷன் வராது, அதுக்கு முன்னாடி தம்பியோட ட்ரெஸ், தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்தது, அப்புறம் நாங்க எடுத்தது, அப்புறம் அந்த டெக்கரேஷன் அது இதுன்னு என்ன மாதிரி பண்றோம், நிறைய பண்றோம். பாப்போம் நல்லா இருக்கான்னு வீடியோ. ஆனா கொஞ்சமா பண்றோம். ஓகே, பை.